வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுமாரோ அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். டுமாரோ அனாலிசிஸில் உள்ள ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஏசிசி, ஜிஎன்எஃப்சி இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 24,719, 24,773. S1 S2 பார்த்தோன்னா 24,296, 24,243. உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் வந்து ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன்றதை நமக்கு லெவல்ஸுமே மார்க் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஜோனுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் ஜோனில் தான் நமக்கு நடந்திருக்கு. எகைன் நமக்கு S1 S2 ரேஞ்ச் வந்தது அப்படின்னா ஒரு பையிங்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி. அதே சமயம் R1 R2 லெவலுக்கு மேலே எபோ லெவல் க்ளோசிங் இருந்ததுன்னா எபோ லெவலில் ஒன் சைடு மூவிங் போகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோன்னா ஓவரால் நல்லா புல்லிஷாக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவு. ஸோ எகைன் வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன் வந்ததுன்னா மறுபடியும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 லெவல் வந்து 51,720, 51,600. R1 R2 பார்த்தோன்னா 52,799, 52,913. இது வந்து ஒரு சைட்வேஸ் மூலம் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து R1 R2 ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா டே சார்ட் வியூவில் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக எங்கேருந்து மார்க்கெட் மூவிங் கொடுத்ததோ அந்த ஜோன்ட்டு தான் மறுபடியும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எகைன் வந்து நம்மளோட R1 R2 லெவல் வரலையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஜோன் போனதுக்கப்புறம் எவ்வளோ லெவல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒன் சைடு மூவ் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஏசிசி பை எபோ 2,661 மேலே பை பண்ணோம் அப்படின்னா 2,700 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்தால் மறுபடியும் மார்க்கெட் மூவிங் கொடுக்குது. அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். டே சார்ட் வியூவில் பார்த்தல ஓவரால் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் புல்லிஷ் வீக் காட்டிட்டு எகைன் வந்து பாட்டம் ஜோனில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த பாட்டம் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2,580 அந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்கான பை தான். ஆல்ரெடி ஒரு லோ வந்திருக்கு 2,586. அடுத்து வந்த லோ வந்து பார்த்தோன்னா 2,596. ஸோ அந்த ஜோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன். அதாவது லாஸ்ட்டாக வந்து ட்ரேடிங் செஷனில் ஃப்ரைடே வந்து 2,596. ஸோ அந்த லோ பிரேக் பண்ணாதவரையும் நல்ல புல்லிஷ் வியூ தான். இந்த இடத்துல அதை நம்ம ஸ்டாப்லெஸ்ஸாக வச்சுமே நம்ம பை பண்ணலாம். அது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங் எல்லாமே பிரேக் பண்ணி ஒரு பை பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ எகைன் வந்து 2,661 மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் அப்சைடு எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஜிஎன்எஃப்சி பை எபோ 698 மேலே பை பண்ணோம் அப்படின்னா 735 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நமக்கு ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெசன்ட் ஜோன் இருக்குது. இந்த ஜோன் 760 ஜோன் வந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நம்ம பை அரௌண்டு சொல்லியிருக்கோம் 675 அந்த ஜோனில். என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பையிங் எடுத்துருச்சு. எகைன் வந்து அரௌண்டு 675 வரலையும் வந்தது அப்படின்னா அந்த ஜோன்கிட்ட பை பண்ணலாம். சப்போஸ் வந்து கீழே வராமல் மேலே எவ்வளோ ட்ரேட் ஆனாலும் நம்ம பை பண்ணலாம். அதாவது 698 மேலே. இது டே சார்ட் வியூலையுமே நல்லா வந்து பார்த்தோம்னா ஓவரால் பாசிட்டிவ் வியூவில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் இருக்க ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு எகைன் ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் பாயிண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்னில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் இருக்க டேயோட லோ ஹை ரெண்டையுமே பிரேக் பண்ணிவிட்டு எபோ லெவலாக க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ரேஞ்ச் அதாவது 698 மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.